இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. தென்மண்டல கருத்து காட்சி மற்றும் உழவர் தின விழா கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா அரங்கில் இப்போ நடைபெற இருக்கு. இந்த ஒரு விழாவில் வேளாண் துறை உயரதிகாரிகள் மற்றும் தோட்டக்கலையினுடைய உயரதிகாரிகள் இவர்களோடு இணைந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் துணைவேந்தர் இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம விழா அரங்கில் போய் பார்க்க போறோம். இந்த விவசாயிகள் சார்ந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை முறையின் மூலமாக விவசாயிகளை நேரடியாக சந்தித்து சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சொல்லி ஒரு குழுவாக சேர்ந்து விவசாயிகளை அணைத்து அவர்களுடன் கலந்துரையாடி என்ன தொழில்நுட்பம் எவ்வாறு செய்வது அனைத்து தொழில்நுட்பங்களை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பெற்று பயன்பெற வேண்டும். மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் 2 விதமான இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்று நாங்களே ஆராய்ச்சி பண்ணி பருத்தி எல்லாம் புது ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்ருக்குறோம். அதே சமயத்தில் ஆல் இண்டியா லெவலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் காட்டன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணணும்னா ப்ரைவேட் கம்பெனியோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸோ யாராலுமே அவங்களோட ரகத்தை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது. நாங்கள் அதை என்ன பண்ணோம்னா த்ரூ அவுட் இந்தியா, நார்த் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், எந்த ஜோனுக்கு அது நல்லா வருதுன்னு பார்த்து அதில் கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிடுவோம். எந்த வெரைட்டி எங்கே போகுதுன்னு தெரியாது. நன்றாக கோட் பண்ணி 3 வருஷம் கண்டினியூஸாக அது நல்ல ஈல்டு கொடுத்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுவோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வெரைட்டிஸ் நிரந்தரமாக எப்போதுமே இருக்கும். I can assure that whatever problem is there related to sugarcane, kindly contact us. You can contact us, our institute, or even to me. Anybody can contact us, and I will be there to help you in solving the problem of sugarcane agriculture. வேளாண் உற்பத்திக்கு வளர்ச்சிக்கும் மிக அடிப்படையான ஒரு உயிருள்ள இடுபொருள் விதை என்பது அனைவரும் அறிந்தது. தரமான விதைகள் தேவைகளை அறிந்து உரிய விதைப்பு காலத்திலே விவசாயிகளுக்கு கிடைக்க செய்வதே விதைச்சான்று துறையின் தலையாய நோக்கமாகும். 2ஆம் பசுமை புரட்சியின் முக்கிய இலக்கான வேளாண்மையில் விளைச்சலை 2 மடங்காக்கி வேளாண் பெருமக்களின் வருவாயை 3 மடங்காக உயர்த்துவதே தமிழக அரசின் குறிக்கோளாகும். Let me brief you about my Directorate of Extension, which was set up in 1958 in the wake of launching of Community Development Program and National Extension Services throughout the country. It assists and encourages the State Department in organizing, maintaining and operating professional extension services in the country. மத்திய அரசினுடைய உதவியோடு பல்கலைக்கழகம் ஆண்டாண்டு நடத்துகின்ற விதை விழாவிற்கு உகந்தது போன்று இதை இணைத்து செயல்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இன்றைய தினம் வேளாண்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பக்கம் தேய்பிறையாக தேய்ந்து கொண்டு வருகிறது, விளைநிலங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன, நீர் கிடைக்கின்ற நீரும் குறைந்து வருகிறது. சாதாரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே 32 மாவட்டங்களில் 31 மாவட்டம் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு பின் கடந்த ஆண்டிலே 11 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட குறைந்த நீரில் குறைந்த நிலத்தில் கால சூழலுக்கு ஒப்ப விதைகளையும் ரகங்களையும் அவர்களுக்கு கொண்டு சென்று செயல்படுத்திய காரணத்தினால் இந்த ஆண்டு
113 லட்சம் மெட்ரிக் டன் தானிய உற்பத்தியை உற்பத்தி செய்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த உழவர் பெருமக்கள். விவசாயிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பல திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அரசிலே தீட்டப்பட்டு பல பணிகள் எல்லாம் நம்முடைய பணியாளர்கள் மூலமாக செய்யப்பட்டு பல வேலைகள் எல்லாம் நம்முடைய துறைகள் மூலமாக அமல்படுத்தப்பட்டு செய்து வருகின்ற நேரமாக தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பணிகளை, அந்த செயல்பாடுகளை, அந்த திட்டங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த திட்டங்களை பற்றியெல்லாம் குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள், புதிய யுக்திகள், நவீன தொழில்நுட்பங்கள், நவீன கருவிகள் அல்லது பல மேலாண்மை திட்டங்கள், நீர் மேலாண்மை, மண் மேலாண்மை, இப்படி பயிர் மேலாண்மை போன்ற மேலாண்மை திட்டங்களை எல்லாம் வேளாண் குறுங்குடி மக்கள் முழுமையாக தெரிந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டு வருவது உண்மையிலேயே மிகச்சிறந்த பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த கண்காட்சியில நிறைய பேர் அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாமக்கல் கேவிக்கு, அதாவது வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு ஸ்டால் அமைச்சிருக்காங்க. அதான் நாங்கள் கால்நடை பல்கலைக்கழகம் சார்பாக இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கிறோங்க. முக்கியமாக கால்நடை வளர்ப்புக்கான தொழில்நுட்பம்லாம் இங்கே விரிவாக சார்ட் போட்டு செய்து வச்சிருக்கிறோம், புத்தகங்களும் வச்சிருக்கிறோம். தீவன விதைகள் தான் அதிகமாக இங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். அதில் 2 மாடு, 5 ஆடு, 10 ஆடு வச்சுக்கிற விவசாயிகள் தான் அதிகமாக எங்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்போ 1-2 பேர் பெரிய அளவில் பண்ண அமைக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களும் கேட்டுட்ருக்குறாங்க. தமிழ்நாடு பூரா ஒரு 27 கால்நடை பயிற்சி மையங்கள், உழவர் பயிற்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்குது. இது விரிவாக்க கல்வி இயக்கத்திற்கு கீழே வருது தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில். இந்த 27 பயிற்சி மையங்கள்லையும் உங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு பயிற்சி மைய அளவுக்கு இப்போ இருக்குது. விவசாயிகளுக்கு கிராமப்புற விவசாயிகளுக்கும் ஒரு தொழில் முனைவோருக்கும் இலவச பயிற்சி வகுப்புகள் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த பயிற்சி மையங்கள் மூலமாக நடைபெறுது. தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முக்கியமான சில பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சொன்ன தாதுப்பு கலவைங்க. ஒரு மாடு சினை பிடிக்காமல் இருக்கிறது பல காரணங்கள். ஒரு காரணம் தாதுப்பு பற்றாக்குறைங்க. இந்த பற்றாக்குறை போக்கணும்னு சொன்னேன்னா விவசாயிகளுக்கு எளிதாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க பயிற்சி மையத்தில் நாங்கள் கொடுக்குறோங்க. 1 கிலோ தாதுப்பு விலை வெறும் 55 ரூபாய் தாங்க. ஒரு மாட்டுக்கு நாள் ஒன்றுக்கு 30 கிராம் கொடுத்தீங்கன்னாவே போதும். அது இனவரத்துக்கு நல்லா இதாக இருக்குங்க. தீவனத்தை பற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று கலப்பு தீவனம், ஒவ்வொரு லிட்டர் கறவைக்கும் 500 கிராம் கலப்பு தீவனமும், 2வது பசும்புல்லானது அதன் உடல் எடையில் 8-10%, அதாவது 32-40 கிலோ பசும்புல்லும் 1% வைக்கோலும் கொடுக்கணுங்க. இப்படி கொடுத்துட்டு வரும்போது மாட்டுப்பண்ணை நன்றாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அரங்கில் நடைபெற்ற தென்மண்டல கருத்து காட்சி மற்றும் உழவர் தின விழா நிகழ்வு பார்த்தோம். இந்த ஒரு நிகழ்வானது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, வேளாண்மையாளர்களுக்கு மட்டுமல்ல, மாணவ மாணவிகளுக்கும் கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா சின்னட்டிப்பாளையம் ஆலத்துக்கொம்பு கிராமத்தில் டாக்டர் விஸ்வநாதன் தோட்டத்தில் இருக்கும். பொதுவாக விசேஷங்கள்னாலே வரவேற்புக்காக வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று பாக்கு. அந்த வகையில் நம்முடைய முன்னோடி வேளாண்மையாளர் செல்வன் அவர்கள் அவருடைய தோட்டத்தில் பாக்கு சாகுபடி செஞ்சிருக்காரு. அந்த பாக்கு சாகுபடியினுடைய நுணுக்கங்களை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் இந்த 4 வருஷம் 5-6 வருஷம் பயிரிட்டுருக்கிறோமுங்க. அதாவது இந்த பாக்கை 7 அடிக்கு ஒன்று வைக்கணும். 7 அடிக்கு ஒன்று வச்சு அதுக்கு உண்டான உரம்
டிஏபி பொட்டாசு இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். அது ரகம் வந்து 30 நகரம் வச்சுருக்கிறவங்க. அது வந்து எங்களுக்கு சாகுபடி ஒரு 3 வருஷத்துக்கு வந்து வாழை ஊடு பயிர் வந்து உள்ளே பண்ணிக்கிறோம். அது 3 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அது போக நாம் அதுக்கு உரம் வந்து நாங்கள் மாடு எருமை எல்லாம் வச்சுருக்குறோம். அதுக்கு அந்த உரம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து சாகுபடி பண்ணால் நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கிது. அதுக்கு ஈல்டு கொடுக்குற அளவுக்கு ஈல்டு கிடைக்குங்க. அதுக்கு வந்து மழை காலத்தில் வந்து வடிகால் இருக்கணும். வடிகால் இருந்தால் தான் தண்ணி வடிஞ்சு பாக்கு மரம் நல்லா இருக்குது. அது இல்லைன்னா வடிகால் இல்லைன்னா மரம் கொஞ்சம் மழை காலத்தில் சிரமம். வெய்ய காலத்துக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறோம். பாக்கு மட்டை வந்து நாம் வந்து அறுத்து அவங்க எடுக்கும்போது நாம் 75 பைசா மட்டைக்கு 75 பைசா வாங்கிக்குவோம். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ பராமரிக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? இப்போ 30 ஏக்கர் நீங்கள் வந்து பயிரிட்டு இருக்கீங்க. இந்த 30 ஏக்கரையும் வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன செலவுகளை பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்சி ஏதாவது தாக்குதுங்களா? நோய் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அதுக்கு வந்து பூச்சி மருந்து வந்து பூச்சி தாக்குனா மருந்தடிப்போம். இல்லைன்னா இந்த பியரோட குரணை இருக்குது, அந்த குரணை வைப்போம். அதெல்லாம் பண்ணுனா அந்த பூச்சி தாக்காது. அதுக்கு உண்டான செலவு எல்லாம் அதுக்கு உள்ள பில்லு பிடுங்கிறதா இல்லை சுத்தம் பண்ணுறதா களை எடுக்கிறதா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் பண்ணி கொண்டு வந்தால் தான் நல்லா வரும். அதனால அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பராமரிப்புக்கு வந்து வெளியிருந்து உங்களுக்கு வேலையாட்கள் வராங்களா, இல்லை குத்தகைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்களே உங்களுடைய இந்த பராமரிப்பு எல்லாம் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க, பராமரிப்பு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆளுங்க வந்து எங்களுக்கு லோக்கல் சின்னேட்டு வளத்துலேருந்து எல்லா ஆளுங்க வருவாங்க. எல்லாம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்போம். சுத்தம் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து காய் அறுக்கிறதோட சரி காய் அறுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என்னென்ன உரம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? வெறும் இயற்கை உரம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை செயற்கை உரமும் இயற்கை உரமும் கலந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். டிஏபி, பொட்டாசு, யூரியா, ப்ளூ காப்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக மாட்டு சாணி, எருமை சாணி இதெல்லாம் கலந்து 6 மாதத்துக்கு ஒருக்க மரத்துக்கு ஒரு கூட கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பாக்கு சாகுபடிக்கு தேவையான நாற்று நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க? நாங்கள் வந்து பாக்கு சாகுபடிக்காக வெளியிருந்து நாற்று வாங்கிட்டு வர்றோமுங்க. மேட்டுப்பாளையம், அரச்சலூர் இந்த மாதிரிலாம் போய் பாக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு 7 அடிக்கு 1.5 அடி குழி எடுத்து அதிலிருந்து ஆளுக்கு வச்சு அது குழி எடுத்து அதுக்கு உரம் போட்டு அடியில் அடி உரம் கொடுத்து குப்பை கொடுத்து எல்லாமே போட்டு நட்டுறோம். நட்டுனா நம்மளுக்கு 4 வருஷத்துல தான் அது ஈல்டுக்கு வருது. 4 வருஷத்துல ஈல்டுக்கு வந்தால் தான் இது. அது 4 வருஷத்து வரைக்கும் ஊடு பயிர் வந்து வாழை வந்து தேன் வாழை போட்டால் நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு கிராப் வந்துட்டே இருக்குங்க. 3 வருஷத்துக்கு கிராப் வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து முட்டு வலி செலவு கொஞ்சம் கம்மி. வேறு வாழை போட்டோம்னா அழிக்கணும். தேன் வாழை போட்டோம்னா அதாவது வந்து 3 வருஷத்துக்கு அப்படியே கிராப் வந்துட்டே இருக்கு. கிராப் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அப்படியே அதை எடுத்துகிட்டு இருந்தால் அது நெகிழ்காக பாக்கு வந்து வெயில் படக்கூடாதுங்க. வெயில் படாமல் நெகிழ் இருந்ததுன்னா தான் அது வந்து வளர்ச்சி வரும். வளர்ச்சி வந்து நாற்று படாமல் நாற்று பட்டு போகாமல் வரும். அதனால அந்த ஊடு பயிர் பண்ணணுமுன்னா நல்லதுங்க. அது பண்ணணுமுன்னா நல்லா வரும். அது பண்ணிக்கலாம். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாக்கு சாகுபடிக்கு அடுத்ததா இந்த நிலத்துல மாற்று பயிரை எது போடலாம்? 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுனா அது நெகிழடிக்கு வராது, ஈத்து போயிரு. அதாவது வந்து மறுக்க பாக்கே தான், அந்த பாக்கு மட்டும்தான் அறுத்துட்டு இருக்கணும். மற்றது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஏதோ ஓரக்காலில் வந்து தென்னை அது வச்சுக்கலாம். தென்னை வரும், அதுக்கு உண்டான இதுதான், அவ்வளோதான். மற்றபடிக்கு உள்ள ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த பாக்கு சாகுபடி பண்ணிட்டா அதுக்கு அடுத்ததான் மாற்று பயிர் எதுவுமே பயிரிட முடியாது. ஊடு பயிர் வேணா வச்சுக்கலாம், மாற்று பயிர் பண்ண முடியாது. அதாவது வந்து அது ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும், வாழை எடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி வந்து பாக்கு மட்டும்தான், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் பாக்கு மட்டும்தான், வேற அதுக்கு பண்ணுனாலும் வராது. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேளாண்மையாளர்களுக்கு இந்த பாக்கு சாகுபடியில ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தா நம்ம முன்னோடி வேளாண்மையாளர் செல்வன் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் நீங்க பெறலாம். சின்னேட்டு வளத்தில் இருக்கிறாங்க செல்வனுங்க என் பேரு. நாங்க வந்து சத்தி தாலுக்கா ஆலத்துக்கொம்ப கிராமம். மொபைல் நம்பர் 75 98 64 78 46. நீங்க கேட்டா நாங்க விளக்கம் சொல்றோங்க. அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன்.
விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்கத்த. ஃபார்ம் ஸ்கூல். இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தனூர் அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு வெயில நின்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி வெயில் அதிகமாயிருக்கு, மழை குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு புது விதமான ஒரு யுக்தியை கையாண்டு இப்போ இருக்கக்கூடிய நீரை வச்சு எப்படி சிக்கனமாக விவசாயத்துக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக இந்த நவீன முறையில் தக்காளி சாகுபடி பண்ணுறாரு. இந்த குறுகிய நீர்ப்பாசன வசதி வச்சு அதுக்கு என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணியிருக்காரு, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து இப்போ நம்ம கணேசன் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படி பேருங்க கணேசன் என்ற மௌன சுந்தரம்ங்க. ரைட்டு. எத்தனை நாளாக வந்து நீங்கள் இந்த விவசாயம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம்ங்க. இதில் வந்து போர் போட்டு தண்ணி வந்து கிணறு வெட்டி பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிரமம். ஏதாவது கிணறு வெட்டினோம்னா இப்போ வந்து தண்ணி அளவுக்கு கீழே போய் கிடைக்காது. 500 அடி 600 அடி அப்படின்னா எவ்வளோ செலவாகுங்க? கிணறு வெட்டுறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 5 லட்சத்து 6 லட்சம் ஒரு அளவுக்கு வெட்டுறதுனால 6 லட்சம் 5 லட்சம் ஆகுங்க. அப்படி அவ்வளவு செலவு பண்ணி வெட்டினாலும் தண்ணீர் வருமாங்கிறது சந்தேகம். அப்படி தண்ணீர் வருமா அப்படிங்கிறது சந்தேகம். அதனால வந்து இந்த மாதிரி குட்டை அமைச்சு போர் போட்டு அந்த தண்ணி என்ன இது முறை, இது என்ன பண்ணிருக்கீங்க இந்த நேரம்? இப்போ எதற்காக இப்படி பண்ணிருக்கீங்க, ஏன் பண்ணிருக்கீங்க? இது வந்து தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து தண்ணியா தான் அளவா இருக்குதுங்க. அந்த தண்ணி வந்து கடும் வேசையா இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து அளவா இருக்குது. இந்த தண்ணி வந்து தக்காளிக்கு பாய்க்கணும்னா வேற இருக்கிற போர்ல இருந்து தண்ணி விட்டு ஏகமா பாய்க்க முடியாது. அதாவது உங்ககிட்ட கிணறு கிடையாது, போர் மட்டும் இருக்கு. போர் மட்டும் தான் இருக்குது. எத்தனை அடி போர் போட்டிருக்கீங்க? போர் 500 அடிங்க. அப்ப அந்த தண்ணி போர்ல இருந்து எடுக்கிற தண்ணியை வந்து அப்படியே டைரக்டா பாய்ச்சி விவசாயம் பண்ண முடியாது. அதனால போர்ல இருந்து தண்ணி வெளியெடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, என்ன உபயோகிக்கிறீங்க? மோட்டருங்க. சப் மோட்டரா இல்ல கம்பர்சர் பண்றீங்க? சப் மோட்டருங்க. சரிங்க. சப் மோட்டர் போட்டுங்க அந்த தண்ணி வெளியெடுக்கிற போது அந்த கிணறு வெட்டி பண்ண முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி குட்டை அமைச்சுங்க மண்ணு கொண்டு வந்து கொட்டி ஏரி மாதிரி போட்டுக்கிறது. சுத்தியும் வந்து ஏரி மாதிரி போட்டு. இது எவ்வளவு அகலத்துக்கு பண்ணிருக்கீங்க? இது வந்து இப்படி 20 அடி நீளம், இப்படி 20 அடி நீளம், 20க்கு 20ங்க. அப்போ அதுக்கு வந்து சுற்றி மண்ணு போட்டு ஏரி மாதிரி பண்ணிங்க. தார்பாய் வாங்கிட்டு வந்து சுற்றி மேலே போட்டுங்க. உள் சைடு போட்டுருந்தோம். உள் சைடு போட்டு அதைய மேலே விரிச்சு விட்டுங்க. தண்ணி பைப்பு வெளியே போகிற மாதிரி பைப்பு செட் பண்ணி தண்ணி இதில் கரண்ட் இருக்கிற போது ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு மேட்டு பகுதியில் அமைச்சு நம்ம தோட்டத்தோடைய மேட்டு பகுதியில் அமைச்சு அந்த மேட்டு பகுதியில் தண்ணி விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி கரண்ட் கீழே ஸ்டோரேஜ் பண்ணிட்டு கரண்ட் இல்லாத போது இப்படி மேட்டு பகுதியில் அமைக்கிறதுனால மின்சாரம் இல்லாட்டியும் நீங்க வந்து வந்து போர்ல இருந்து வர்ற தண்ணியை வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரண்ட் கீழே கரண்ட் இல்லாத போது நம்ம எடுத்துட்டு மோட்டரோ எந்த இதெல்லாம் நம்மளே தானா எடுத்துக்கலாம். அது வந்து விவசாயத்துல நீங்க அதுக்கு கீழே இருக்கிற பள்ளமா இருக்கிற பூமியில எல்லாம் பாய்க்கலாம். இது மாதிரி 20க்கு 20 அமைக்கிறதுக்கு என்ன செலவு ஆகுதுங்க? 20க்கு 20 அமைக்கிறதுக்கு வந்து பாய்க்கு வந்துங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 5 ரூபா வருதுங்க. அப்ப இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னா 5000 ரூபா வருதுங்க பாய்க்கு. அப்ப ஏரி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு 10000 ரூபா வருங்க. ஒரு 15000 ரூபாயில இந்த மாதிரி ஒரு குட்டை அமைக்கலாம். 15000 ரூபாய் செலவாகுது. ஒரு அமைச்சிட்டீங்கன்னா இதுல எத்தனை நாளைக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம்? தண்ணீர் தேக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? இது வந்து அப்படியே ரெகுலரா யூஸ் பண்ணலாமுங்க. இந்த பாய்க்கு வந்து 3 வருஷம் கேரண்டி இருக்குங்க. இந்த பாய் வந்து தண்ணியில போட்டோம்னா 3 வருஷம் கேரண்டி. இந்த பாயை வந்து தண்ணி விட்டு எவ்வளவு நாள் வேணாலும் நிறுத்தி வைக்கலாம். தண்ணியை விட்டு 1 மணி நேரத்துல வேணாலும் எடுத்துட்டு பாய்ச்சிக்கலாங்க. சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். சரி, இப்போ இதை நம்பி இத்தனை விவசாயம் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க நீங்க. பொதுவாக இதோட செலவும் உங்களோட விவசாயத்துக்கு பண்ணக்கூடிய செலவுல ஏதாவது இது அதிகமாக உங்களை
இறுக்கி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுது உங்களுக்கு? இப்போ சாதாரணமாக நீங்கள் டேரெக்டாக போர்லேருந்து பாய்க்கிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம போட்டிருக்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 15,000 செலவாகும்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, இதுதான் டைரெக்டாக வந்து போர்லேருந்து நம்ம பாய்ச்சோம்னா அந்தளவுக்கு பாய்க்க முடியாதுங்க. போர் தண்ணியை வச்சு காடேகமாக பாய்க்கிறதுனா முடியாது. இந்த வறட்சியான காலத்தில் போர் தண்ணியில் வந்து ஏகமாக பாய்க்க முடியாது. அந்தளவுக்கு கரண்ட்டு இருந்தாலும் போர் தண்ணியிலேருந்து பாய்க்கிறதுக்கு தண்ணி வசதி பத்தாதுங்க. அதை வந்து ஒரு 6 மணி நேரம் ஓடி மறுபடியும் ஓடிச்சுன்னா சீக்கிரமாக இது பாயுங்க. அதை வந்து போர் ஓடிட்டே இருந்தாலும் பாயாதுங்க. இந்த வறட்சியான காலத்தில் தண்ணி பாய்க்க முடியாதுங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு போர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி இங்க வருது? போர்ல இருந்து ஒரு 80 அடி தூரத்துல இருந்து வருதுங்க. இந்த 80 அடி தூரத்துல இருந்து வருங்க. இந்த இடத்துல இது இருக்குங்க, பைப் செட் பண்ணிக்கிறோம். சரிங்க. பாயில அந்த பாயில பைப் பிவிசி செட் பண்ணி கேட் வால் வீங்கி வச்சிருக்கோங்க. இது வந்து வெளியில போறதுக்கு? ஆமாங்க, இது வெளியில போறதுக்கு. இப்போ உங்களுக்கு இது வந்து தொட்டிக்கு வரக்கு தண்ணி, இந்த குளிக்கு வரக்கு இந்த கருப்போஸ் இருக்குல்லங்க, இந்த வழியா வந்து போர்ல இருந்து வந்து உள்ள விழுகுங்க. சரி சரிங்க. ஸ்டோரேஜ் ஆனா மறுபடியும் இந்த தண்ணி வந்து இந்த பைப் வழியா வெளியே தோட்டத்துக்கு பாய்க்கிறதுனா இந்த வழியா போயிடும். ஆமாங்க, தோட்டத்துக்கு. ஆமாங்க, இந்த வழியா தண்ணி வருங்க. பாருங்க, இந்த வழியா போயிங்க தண்ணி தோட்டத்துக்கு போய் தக்காளி பயிர். கரண்ட் இல்லாமலே வந்து நீங்க எந்த நேரம் பாத்துக்கலாங்க. கரண்ட் வந்து நம்ம குட்டைக்கு அதாவது வந்து தண்ணி வர்றதுக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் தண்ணிங்க. வெளியில பாய்க்கிறதுக்கு வந்து தண்ணி கரண்ட் தேவையில்லைங்க. மேட்டு பகுதியில் அமைச்சதுனால நல்ல ஒரு கரண்ட் செலவு கம்மிங்க. சரி, இந்த பறிக்கக்கூடிய தக்காளியில எங்க கொண்டு நீங்க விற்பனை கொண்டு போறீங்க? கிணத்துக்கடவு மார்க்கெட்டு கிணத்துக்கடவு இருக்குங்க. அப்போ வண்டி வச்சு நாங்கள் அங்கே கொண்டு போயிடுவோம். சரி, இது மாதிரி ஒரு சிக்கனமான முறையில் நீங்கள் தோட்டப்பயிர்கள் செய்யலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. சரி, இந்த மாதிரி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இது மாதிரி ஏதாவது போர் வச்சிருக்கிறவங்க, கிணறு இல்லாதவங்க, இது மாதிரி எப்படி இது மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாங்களா? கேட்கலாமுங்க. சரி, உங்களோட நமது பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களோட தொலைபேசி எண், உங்கள் முகவரி முழுசாக சொல்லிடுங்க. கணேஷ் என்கின்ற மோகனசுந்தரம், பொள்ளாச்சி வட்டம், கோவிந்தனூர் கிராமம். எனது தொலைபேசி எண்கள் 9865741445. கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிடு.